இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய நியூ எஜுகேஷன் பாலிசியை பின்பற்றுகிற மாநிலங்கள் அதுல ஒண்ணுதான் உத்தரப்பிரதேசம். தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசாங்கம் முறையாக நிதியை வழங்காததால் தனியார் பள்ளிகள் அந்த மாணவர்களை தேர்வு எழுத விடவில்லை. தனியார் மயமாக்கி விட்டால் அதுல ரிசர்வேஷன் கிடையாது, எல்லோரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. அப்ப தனியாருக்கு தூக்கி பள்ளிக்கூடத்தை கொடுக்கிற போது, பள்ளிகள்ல மாணவர்களை படிக்க வைக்கிற போது அவங்க நீங்க பரவாயில்ல, ஏழை வீட்டு பிள்ளைங்க தானே, நீங்க தேர்வு எழுதுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. தனியார் பள்ளிகளை விடவும் அரசு பள்ளிகள் மிக வேகமாக முன்னேறி வருகிறது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு. இந்தியாவிலேயே அரசு பள்ளிகளினுடைய தரம் தமிழ்நாட்டில் சிறப்பாக முன்னேறுகிறது. அப்ப தனியாருடைய உதவியை நாடுகிற பொழுது அது தனியார் உள்ள வரும். அப்புறம் தனியார் பள்ளியே சிறப்பா இருக்கும்பீங்க, அப்புறம் தனியார் பள்ளிகளுக்கே அனுப்பி வைப்பீங்க. புதிய கல்விக் கொள்கை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டிற்கு நாங்க நிதியே தரமாட்டோம்னு சொல்லி ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சிருக்கிறார். வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய 500 பள்ளிகளை சீரமைப்பதற்காக தனியார் பள்ளிகளிடம் ஒப்படைப்பது என்கின்ற ஒரு தீர்மானத்தை வெகுவாக பாராட்டி இருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய பாஜக அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது. இந்த கல்விக் கொள்கைக்கு எதிராக மிக முக்கியமாக எதிர்வினையாற்றிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. காரணம், ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிற இந்த நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறையை தன்னகத்தே கொண்டு அதை மீண்டும் காவிமயமாக்குவதற்கு எடுக்கப்படுகிற ஒரு முயற்சி தான் இந்த புதிய கல்விக் கொள்கை என்று அதில் இருக்கிற சில பாதக அம்சங்களை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டில் எழுந்த எதிர்ப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இதை நாங்கள் நிச்சயமாக அமல்படுத்த மாட்டோம் என்று சொன்னார்கள். இதுவரை அவர்கள் அமல்படுத்தவும் இல்லை. ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏன் நிராகரித்தார்கள் என்பதில் முக்கியமானது தனியார் மயமாக்குதலுக்கு பள்ளிகளை அழைத்து செல்லுகிறது. ஒன்றிய அரசினுடைய நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, மாணவர்கள் குறைவாக படிக்கிற பள்ளிகளை அருகாமையில் இருக்கிற தனியார் பள்ளிகளோடு இணைத்து விடுவது. அந்த தனியார் பள்ளிகள்ல மாணவர்கள் சேர்ந்துகிட்டாங்கன்னா அவர்களுக்கான கட்டணத்தை அரசே நடத்துவது. அரசே நாங்களே உங்களுக்கு தனியாருக்கு மாணவர்களுக்கான கட்டணத்தை கொடுத்துருவோம். அப்ப பிள்ளைகள்லாம் அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகள்லாம் தனியார்ட்ட போய் சேர்ந்துடலாம். இது ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்துல எது பெரிய பள்ளிக்கூடமா இருக்கு, நல்ல வசதியான பள்ளிக்கூடமா இருக்கு, எல்லா வசதிகளும் உடைய அந்த பள்ளிக்கூடத்தில் அருகாமையில் இருக்கிற சின்ன பள்ளிகளை கொண்டு போய் இணைச்சிருது. அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளோடு இணைப்பது. இன்னொன்னு, தனியார் பள்ளிகளில் அந்த மாணவர்கள் படிப்பதற்கான செலவை அரசே ஏற்கும் என்கிற உத்தரவு. சரி, இது நல்லா தானே இருக்கு. தனியார் பள்ளியில எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும், எவ்வளவு வசதிகள் இருக்கும், அங்க அவ்வளவு லட்சம் ஃபீஸ் கொடுத்து படிக்கிறத ஏழை வீட்டு பிள்ளைகள் எல்லாம், அரசு பள்ளிகள் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் போய் அங்க படிச்சா அரசாங்கமே அதுக்கு காசு கொடுத்துருதே, நல்ல படிப்பு வரும்னு நினைப்போம். ஆனால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கிறதுன்னா, இந்த ஆண்டு மட்டும் 27,000 அரசு பள்ளிகளை மூடுவதற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற யோகி ஆதித்யநாத்துடைய அரசாங்கம் ஆணையிட்டு இருக்கிறது. 27,000 அரசு ஆரம்ப பள்ளிகள். ஏன் அரசு ஆரம்ப பள்ளிகளை மூடுறாங்க? ஏன்னா மாணவர்கள் 50க்கும் குறைவாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் பள்ளிகள் செயல்படுகிறது. ஊராட்சியிலிருந்து தொடங்குகிறது. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, நகராட்சி, மாநகராட்சி, இப்படி பல்வேறு கட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகளின் ஊடாகவே பள்ளிகள் எல்லாம் நடத்தப்படுகிறது. ஆனால் அதுல 30க்கும் குறைவான மாணவர்கள் இருந்தாலும் கூட பள்ளிகள் நடத்தப்படுகிறது. இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய நியூ எஜுகேஷன் பாலிசியை பின்பற்றுகிற மாநிலங்கள் அல்லது அதை சரி என்று சொல்லுகிற மாநிலங்கள் அதுல ஒண்ணுதான் உத்தரப்பிரதேசம். அந்த உத்தரப்பிரதேசத்துல 50க்கும் குறைவாக படிக்கிறார்கள் என்று 27,000 பள்ளிகளை மூடுவதற்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். சரி, அந்த மாணவர்களை எல்லாம் தனியார் பள்ளிகளை சேர்த்து அவங்களுக்கான பணத்தை அரசே கட்டும் சொன்னாங்கல்ல. தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசாங்கம் முறையாக நிதியை வழங்காததால் தனியார் பள்ளிகள் அந்த மாணவர்களை தேர்வு எழுத விடவில்லை. தனியார் காலேஜ் என்ன செய்யும், தனியார் பள்ளிக்கூடம் என்ன செய்யுங்கிறது நமக்கு தெரியும். ஃபீஸ் கட்டாம எத்தனை குழந்தைகள் பள்ளிகளுக்கு வெளியில நிக்கிறாங்க, தேர்வு எழுத முடியாம போயிருக்கு. இரக்கத்தின் அடிப்படையில் கூட எத்தனையோ பிள்ளைகளினுடைய கல்வியை கெடுத்த நிலையிலெல்லாம் நாம எவ்வளவோ பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும், அது அவர்கள் உரிமை. ரைட் டு எஜுகேஷன் என்பது அடிப்படை உரிமை.
அந்த அடிப்படை உரிமையை அவர்களுக்கு வழங்க வேண்டும், அதை இலவசமாக வழங்க வேண்டும் என்பது அரசினுடைய கடமை. ஆனால் தனியார் பள்ளிகளுக்கு அந்த கடமை கிடையாது. என்ன, அது தனியார் மயம். ஆனால் தான் பாஜகவினுடைய நரேந்திர மோடி அரசாங்கம் எல்லாத்தையும் தனியார் மயமாக்குகிறது. தனியார் மயமாக்கி விட்டால் அதுல ரிசர்வேஷன் கிடையாது, எல்லோரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. அரசாங்கத்தில் ஒரு பணி இருக்கிறது என்றால் அதற்கு ரிசர்வேஷன் வேண்டும், அல்ல எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் பணியாற்றலாம். ஆனா தனியார்ல அப்படி கிடையாது. அப்ப தனியாருக்கு தூக்கி பள்ளிக்கூடத்தை கொடுக்கிற போது, பள்ளிகளில் மாணவர்களை படிக்க வைக்கிற போது அவங்க நீங்க பரவாயில்ல, ஏழை வீட்டு பிள்ளைங்க தானே, நீங்க தேர்வு எழுதுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அரசாங்கம் பணம் தரல எனக்கு, எனவே நீ எழுதக்கூடாது, நீ எழுதணும்னா அரசாங்கத்துக்கிட்ட பணம் கேளு, நீ படிக்கவே தேவையில்ல அப்படின்னு அதை கவனம் செலுத்தாத உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் எப்படி பணம் கட்டணும்னு யோசிப்பாரு? பிள்ளைகள் அங்க பணம் கட்டாததுனால தேர்வு எழுதலையே ஐயோன்னு எப்படி நினைப்பாரு? நேற்றைய தினம் ஒரு படத்தை பார்த்தேன். யோகி ஆதித்யநாத் அவர்கள் பிச்சை எடுக்கிற குழந்தைகளுக்கு சிரித்து கொண்டே அவர் தானம் பண்றார். குழந்தைகள் பிச்சை எடுப்பது ஒரு அரசாங்கத்தினுடைய அவல நிலை. ஒரு முதலமைச்சர் வெட்கி தலைகுனிய வேண்டும். ஆனால் யோகி ஆதித்யநாத் என்கின்ற அவர்கள் சொல்லுகிற சனாதன மாடலினுடைய வடிவமாக இருக்கிற யோகி ஆதித்யநாத் பிச்சை எடுக்கிற குழந்தைகளுக்கு சிரித்து கொண்டே தானம் செய்கிறார். அதுவும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். ஒரு சாமியாரா இருந்தா பரவாயில்ல, சாமியாரே பிச்சை எடுத்துதான் உண்ண வேண்டும் என்பதுதான் விதி. ஆனா இவர் மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவும் இருப்பார். குழந்தைகள் பிச்சை எடுப்பதை பார்த்து கலங்காத ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அப்ப அதனால அவர்கள் கவலை இல்லை, அரசு பள்ளிகளை மூடினாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய திமுகவினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தனியார் பள்ளிகள் சங்க மாநாட்டிலே கலந்து கொண்டு பேசுகிற பொழுது தனியார் பள்ளிகள் சங்கம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். அந்த தீர்மானத்துல 500 அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அதனை புனரமைப்பதற்கு தனியார் பள்ளிகள் உதவி செய்யும். அதை தொடர்ந்து பேசிய, அந்த கூட்டத்தில் பேசிய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனியார் பள்ளிகளினுடைய பங்களிப்பை பாராட்டி பேசுகிறார். அதை மறுக்கவில்லை. தனியார் பள்ளிகளும் தமிழ்நாட்டிலே கணிசமாக மாணவர்களுடைய பள்ளி கல்விக்கு உதவி செய்கிறது. ஆனால் இந்த சரத்தை வரவேற்று பேசுகிறார். 500 பள்ளிகளை தனியார் பள்ளிகள்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க, அதனால இதை நாங்க வரவேற்கிறோம். இப்படித்தான் தொடங்கும். நியூ எஜுகேஷன் பாலிசியும் இதைத்தான் சொல்லுது. தனியார் பள்ளிகளை விடவும் அரசு பள்ளிகள் மிக வேகமாக முன்னேறி வருகிறது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு. இந்தியாவிலேயே அரசு பள்ளிகளினுடைய தரம் தமிழ்நாட்டில் சிறப்பாக முன்னேறுகிறது. எத்தனை திட்டங்கள் திமுகவினுடைய ஆட்சியில. காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார். பல பேருக்கு அது கேலியா இருக்கலாம். ஆனா கனடாவிலே இருக்கிற பிரதமர் காலை உணவு திட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். அதுக்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டிலே காலையிலே பிள்ளைகளுக்கு சத்துணவு, காலையிலேயே உணவு போடுவது, பள்ளியிலே சாப்பாடு போட்டு பிள்ளைகளை படிக்க வைத்ததுதான் காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்தே இருக்கிறது. அதற்கு முன்பு நீதிகாட்சி ஆட்சி காலத்திலிருந்து, பிறகு காமராஜர், எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, அதே போல இப்பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள், யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் அவர்கள் மதிய உணவை சத்துணவாக்கினார்கள், சத்துணவை காலை உணவாக்கினார்கள், முன்னேறிதான் போயிருக்கிறாங்க. அது பள்ளி கல்வித்துறையை வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும், இடைநிற்றல் கூடாது. கொரோனா காலத்துல எங்க இடைநிற்றல் படிக்காம போயிடுவாங்களோங்கிறதுக்காக இல்லம் தேடி கல்வி திட்டம், அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்புறம் பல்வேறு பிள்ளைகளுடைய கலைத்திறமை வளர்ப்பதற்கு எல்லா பள்ளிகளிலேயும் கலை திருவிழாக்கள், அப்புறம் கணினிமயமாக்கல், இப்படி எத்தனையோ நடவடிக்கைகள் மூலம் அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்ந்து வருது. நம்ம நிறைய பார்க்கிறோம். அரசு பள்ளி பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது எவ்வளவு ஆர்வமா எல்லா இடங்களிலும், அதிலும் குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும்ங்கிறதுனால அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு அகில இந்திய மருத்துவ இடஒதுக்கீட்டுல 7.5% இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடு வழங்கப்படுது. அதே நேரத்துல இன்னொரு மிகச்சிறந்த திட்டமா இருக்கிற அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற பெண் பிள்ளைகளுக்கு கல்லூரி சேருவதற்கு, உயர்கல்வி படிப்பதற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். 4,50,000 பேர் கிட்டத்தட்ட பயன்பெற்று இருக்கிறார்கள், முன்னேறி வந்திருக்கிறாங்க. கல்லூரிகளில் சேருகிற பெண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது. அதை மேலும் முன்னேற்றி
75,000 மாணவிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அது பொருந்தும் என்று 2 தினங்களுக்கு முன்பு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். ஆக அரசு பள்ளிகளிலே பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வழங்கப்படுகிற தொகை 1000 ரூபாய் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தானா, ஆண்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழ் புதல்வன் ஒரு திட்டம். ஆக இப்படி திட்டங்களை அறிவித்து பள்ளிகளிலே இருக்கிற குறிப்பாக அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவதற்கு அரசு முயற்சிக்கிறது. ஆனால் 500 அரசாங்க பள்ளிக்கூடங்களை, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை நாங்கள் தூக்கி தனியாரிடம் கொடுப்போம் அல்லது தனியார் அதை புனரமைப்பதற்கு நாங்கள் அனுமதிப்போம்னா 2021 தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் அரசு 10,000 அரசு பள்ளிகளை புதிதாக கட்டடங்களை கட்டி தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை என்ன? அப்ப தனியாருடைய உதவியை நாடுகிற பொழுது அது தனியார் உள்ள வரும், அப்புறம் தனியார் பள்ளியே சிறப்பா இருக்கும்பீங்க, அப்புறம் தனியார் பள்ளிகளுக்கே அனுப்பி வைப்பீங்க, புதிய கல்விக் கொள்கை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும். பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை கேட்டு இருக்கிறார், 44,042 கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்குகிறீர்களே, இந்த ஆண்டுக்கு ஒதுக்குனது அந்த பணம் என்னானது என்று கேட்டு இருக்கிறார். இதுல என்ன வேடிக்கைன்னா அண்ணாமலை கேட்கிற அளவுக்கு அரசாங்கம் நடந்திருக்கிறது, அதுவும் தமிழ்நாட்டிலே பள்ளிக்கல்வித்துறை சார்பா. ஏன்னா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டிற்கு நாங்க நிதியே தரமாட்டோம்னு சொல்லி ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. 573 கோடி ரூபாய் ஜூன் மாதம் மட்டும் விடுவிக்கப்பட வேண்டிய தொகை சமக்ரா சிக்ஷா அபியான் என்கின்ற ஒன்றிய அரசின் திட்டம் மூலமாக 60% நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கும். அந்த நிதியை தரமாட்டம் நிறுத்தி வைக்கிறாங்க. பள்ளி கல்வி பிள்ளைகளுக்கு பயன்பட வேண்டிய நிதி, அந்த நிதியை அவர்கள் நிறுத்தியதால் கிட்டத்தட்ட 20,000 பேர் சம்பளம் இல்லாம நின்னாங்க. கொடுக்க முடியாத நிலை தமிழ்நாடு அரசால. ஏங்க பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறதே, அந்த நிதியை தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்தா என்ன, அதை ஏன் நிறுத்தி வைக்கிறீங்கன்னு ஒன்றிய அரசிடம் இருந்து கேட்டு பெற வாய்ப்பில்லாத பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு அரசு பள்ளிகளை கேள்வி கேட்கிறார் என்றால் அந்த அளவுக்கு அரசாங்கம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. 1.5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பணம் செலுத்தாதனால இணைய சேவையை முடக்கி இருக்கிறார்கள் மாவட்ட கல்வி அதிகாரிகள் அலுவலகங்கள்ல. அதை அவர் கேள்வி எழுப்புகிறார். அது பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்புகிறார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறையோ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியையோ எந்த வகையிலும் அங்கீகரிக்காத பாஜகவினுடைய மேலிடத்திலிருந்து ஒன்றிய அரசிடமிருந்து நிதியை பெற்றுத்தராத அண்ணாமலை பேசுகிறார். ஆனால் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையை வளர்க்க வேண்டும், அரசு பள்ளிகளை வளர்க்க வேண்டும், அரசு பள்ளிகள் எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு காட்ட வேண்டும்ங்கிறதுனால அப்படி ஒரு நிலைப்பாட்டுல முன்னேறிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க தனியார் பள்ளிகிட்ட கொடுத்து நாங்க சீரமைச்சு தருவோம்னா அரசு எதுக்காக இருக்கிறது? தனியார் பள்ளிகளை ஏற்கனவே தனியார் பள்ளிகளுடைய நிலை என்ன? எல்லா தனியார் பள்ளிகளிலும் இப்ப நிறைய விழாக்கள்ங்கிற பேர்ல ஒவ்வொரு பண்டிகை காலங்கள்லயும் கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டுவாங்க, பிள்ளையார வரைஞ்சிட்டு வாங்க, பாத பூஜை செய்யுங்க, எல்லாரும் ஆசிரியர்கள் பாதத்தை கழுவுங்க, பெற்றோருடைய பாதத்தை கழுவுங்க, அப்புறம் விவேகானந்தர் தேரை இழுத்துட்டு வாங்க, அப்புறம் பசுவை பள்ளிக்கூடத்துக்குள்ள விடுங்க. எல்லா மதங்களும் அது எல்லா மதங்களுக்குள்ளும் அவங்களுடைய அடையாளங்களை தனியார் பள்ளிகள் குழந்தைகள் மீது திணிக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி வருதா, பிள்ளையார் சிலை எல்லாரும் வரைஞ்சிட்டு வா, கிருஷ்ணன் வேஷம் போட்டுட்டு வா, எல்லாரும் வேஷம் போட்டு வா. ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை வளர்க்கிற கூடங்களாக தனியார் பள்ளிகள் இருக்கு. அது அரசு பள்ளிகளுக்கு இப்ப பரவிட்டு வருது. RSS பயிற்சி முகாமை அரசு பள்ளிகள்ல நடத்துகிற அளவுக்கு பள்ளி கல்வித்துறை இருக்குன்னு பாக்குறோம்ல. இன்னும் பள்ளி கல்வித்துறை வலுவடைய வேண்டும். இங்க சென்னையில மகாவிஷ்ணுன்னு ஒருத்தன் அரசு பள்ளி ஆசிரியரை மிரட்டினான். பள்ளிகளே பூந்து மூட நம்பிக்கையை பேசி மந்திரம் சொன்னா நான் பறப்பேன், மந்திரம் சொன்னா எழுந்திருப்பேன், மந்திரம் சொன்னா தீயில குளிப்பேன் எல்லாம் சொல்லி ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் அவர்கள் அவரை கேள்வி கேட்டு அந்த ஆசிரியையே மிரட்டி இத்தனையும் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் நடக்குது. ஆக இந்த அளவுக்கு அரசு கண்காணிப்பற்ற முறையில இருக்கு. இதுலெல்லாம் கவனம் செலுத்தி இன்னும் பள்ளி கல்வித்துறையை மேம்படுத்துவாங்கன்னு பார்த்தா நாங்க தனியாற்ற ஒப்படைக்கிறோம்னா அந்த நிதி என்ன ஆனது என்கின்ற அந்த கேள்வி சரியாகத்தானே இருக்கு. இது அங்கே உத்தரப்பிரதேசத்துல 27,000 பள்ளிகளை மூடுவதற்கு வழிவகுத்ததை போலத்தான்
தனியார் பள்ளிகளை நோக்கி மீண்டும் நகர்த்துவதற்கான ஒரு வேலையாக இது பார்க்கப்படுகிறது. திமுகவினுடைய கூட்டணியிலே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அரசு இதை போன்ற தவறுகளை செய்வது சுட்டிக்காட்டப்பட வேண்டிய செய்தியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.